வணக்கம். கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி தஞ்சையில் தமிழ் மக்கள் இசை விழா நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த இசை விழாவுக்கு பலர் வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் வர முடியல. வந்திருந்தவர்கள், வர முடியாத போனவர்கள், அவங்க எல்லாமே இசை விழா பற்றி சில விளக்கங்கள் கேட்டு எங்கள்கிட்ட தொலைபேசியில் உரையாடினாங்க. அப்படி பலருடைய இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கின்ற வகையில் இந்த காணொளி வழியாக நாங்கள் பேசுகிறோம். இசை விழா முடிஞ்சிருச்சு, எப்படி உணர்றீங்க என்கிற கேள்வியை வெளியிலேருந்து தோழர்கள் கேட்டிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இசை விழா எப்படி நடக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோமோ அந்த நோக்கம் நிறைவேறியதாக நாங்கள் கருதுகிறோம். முக்கியமாக கடந்த காலங்களில் இதே தமிழ் மக்கள் இசை விழா தஞ்சாவூர் நடத்தப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் பார்வையாளர்களாக கூடியிருக்காங்க. இந்த முறை நாங்கள் திட்டமிட்டதே மாலை இசையரங்கத்திற்கு 5,000 பேர் கூடுவார்கள் என்று திட்டமிட்டோம். அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா நாங்கள் கருதுகிறோம். அதே போல் கருத்தரங்கத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் 1000 பேர் கருத்தரங்கத்துக்கு கூடுவாங்க. அந்த எண்ணிக்கை இந்த முறையும் வந்ததாக நாங்கள் கருதுகிறோம். இப்படி நாங்கள் திட்டமிட்டதே 5,000 பேர் என்பதற்கான முக்கியமான காரணம் இது சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லோரும் நேரடியாக ஒரு பொதுக்கூட்டங்களில் அல்லது மாநாடுகளில் பங்கேற்கின்ற இந்த பண்பாடு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, தொலைக்காட்சியில் இப்போ இசையரங்கம் சொன்னாக்கா வெவ்வேறு கலை வடிவங்களில் நிகழ்த்துவது என்பதை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருக்கும். வெவ்வேறு தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலையும் இப்படி இன்னென்ன மாதிரியெல்லாம் கலை வடிவங்கள் உள்ளது என்று தெரிந்து கொள்கின்ற ஒரு ஆர்வம் கடந்த காலங்களில் அதுவும் இருந்தது. அது ஒரு வடிவம் என்கிறவர்கள் அறிந்து கொள்வதற்கு. ஆனால் இப்போது பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகளில் இது ப்ரோக்ராமே பண்ணுறாங்க. வெவ்வேறு நாட்டுப்புற கலைஞர்களை வரவழைத்து அதை வெவ்வேறு டெக்னிக்கல் சப்போர்ட்டில், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் சப்போர்ட்டில் பிரம்மாண்டமாக அது வழங்கப்படுவதால் அதிலே நிறைவேறி அடைஞ்சிடுறாங்க. புதுசாக இதை பார்ப்பதற்கு என்ன இருக்குது என்கிற மனநிலை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ இளையராஜா ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணுறாரு, மெரினா கடற்கரையில் ஒரு பிரம்மாண்டம் மேடை அமைத்து பண்ணுறாரு, அல்லது ஒரு ஆடிட்டோரியத்தில், ஒரு ஏசி ஆடிட்டோரியத்தில் பண்ணுறாருன்னு சொன்னாக்கா அதில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடுறாங்கன்னு சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் இருக்குது. அது கண்டென்ட் வைஸ். அது இப்போ நம்ம ஒரு அரசியல் சப்ஜெக்டை ஓரியன்ட் பண்ணி நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம், மாநாடு நடத்துகிறோம், இசை விழா நடத்துகிறோம். அதை பொறுத்த வரைக்கும் பரவலாக இளைஞர்கள்ட்ட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மெயின் தீம் லவ், அப்புறம் இது போல் இருப்பதால் அதை மையப்படுத்தி பாடல்கள், அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் சப்போர்ட்டு அல்லது பிரம்மாண்டம், லைட்டிங்கு என்கிற வகையில் அது ஒரு கரிஷ்மான்னு சொல்லுவாங்க, ஒரு ஈர்ப்பை அது உருவாக்குது. அது அந்த அடிப்படையில் போகிறாங்க. அது ஆனால் இது முழுக்க ஒரு அரசியல் உள்ளடக்கத்தை மையமாக வச்சு நடத்தப்படுவதால் பெரிய அளவு ஒப்பீட்டளவில் அதுக்கு இருக்க ஒரு ஈர்ப்பு, ஒரு அரசியல் மீது இந்த ஈடுபாடு குறைவு, பரவலாக இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக ஆர்வமுள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு தேடி வர்றாங்க. அப்படி இந்த இசை விழாவில் பங்கேற்றதில் பெரும்பகுதி அரசியல் ரீதியான ஆர்வமும் அக்கறையும் கொண்ட மக்கள் வந்தாங்க. பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த முன்னணியாளர்கள், அணிகள் எல்லாம் வந்தாங்க என்பது தான். கருத்தரங்கம் அதே எண்ணிக்கை கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 1000 பேர் கருத்தரங்கத்துக்கு அந்த உரையை கேட்பதற்கு, கருத்தை கேட்பதற்கு அந்த ஆர்வத்தோடு வந்தார்களோ அப்படி தான் வந்தாங்க. அதே போல் இசையரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு புதிய கலை வடிவம் அது என்னென்னு பார்க்கணும் என்கிற ஆர்வத்தை விட இசையரங்கத்தையும் ஒரு அரசியல் காரணத்திற்காக என்ன இந்த கலை வடிவத்தில் அரசியல் எப்படி வடித்து தர்றாங்க என்கிற அரசியல் பார்வையோடு, அரசியல் கண்ணோட்டத்தோடு வந்தவர்கள் என்கிற வகையில் அது லிமிட்டடாக இருந்தது. அந்த வகையில் நாங்கள் எஸ்டிமேட் பண்ணது 5,000 பேர் வந்தார்கள். இந்த இசை விழா சிறப்பு எதில் இருக்குன்னா, மிக குறைந்த நாட்களில் திட்டமிடப்பட்டு மிக சிறந்த வெற்றியை அடைஞ்சிருக்கிறோங்கிறது தான் இதில் ஒரு பெரிய மனநிறைவு. அதுதான் இந்த இசை விழாவோட சிறப்புன்னு நான் கருதுறேன். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, விழாவின் வெற்றிக்கு முதன்மையான பங்களிப்பு செலுத்தியது யார், எது என்று கேட்டிருக்காங்க. எது என்று சொன்னால் இந்த இசை விழாவிற்கு இடப்பட்ட தலைப்பு தான். கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி, வேத நாகரிகத்தை துரத்தியடி, இந்திய வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து திருத்தி எழுதும் போர் முழக்கம் என்கிற இந்த தலைப்பு தான். அது இந்த கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி என்பது எந்த கான்டெக்ஸ்டில் இந்த முழக்கம் மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொன்னாக்கா, வேறு ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு நாகரிகத்தை இந்தியாவுடைய ஒரு தொன்மையாக காட்ட முயற்சிக்கின்ற
கார்ப்பரேட் காவி பாசிச திட்டத்தை கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசுடைய இந்த திணிப்புக்கு எதிராக நீ சொல்லக்கூடிய நாகரிகம் என்பது இல்லை. அப்படி நீ சொல்லக்கூடிய இந்த வேத நாகரிகம் என்பது சமத்துவம் இல்லாத, சாதியையும் தீண்டாமையையும் ஏற்றத்தாழ்வையும் அடிப்படையாக கொண்டது. அதற்கு பதிலாக இதோ பார், தமிழ் மக்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தின் தொன்மையை கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாகரிகத்தில் சாதி இல்லை, மதம் இல்லை, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, கடவுள் என்கிற கருத்தும் இல்லை என்பதை உயர்த்தி பிடிக்கின்ற இந்த நாகரிகத்தை இவர்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக ஏந்துவது என்கிற இந்த கருத்து பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தான் இந்த இசை விழாவின் வெற்றிக்கு முதன்மையான காரணம். அது அடுத்தது, இந்த இசை விழா என்பது ஒரு விழா என்கிற வகையில் இது சிறப்புற அமைந்ததற்கான முக்கியமான காரணம் அமர்நாத், அதாவது ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவருடைய இந்த ஆய்வறிக்கை ஒன்றிய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டது. அவர் அதற்கு முன்னதாக இருந்த திமுக அரசுடைய சில ஆதரவின் மூலமாக அவர் அறிக்கையை தயாரித்தார். அது இப்போ இந்த ஆட்சி மாறிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த பொழுது அவருக்கு கை கொடுப்பது என்கிற வகையில் மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம் அவருக்கு துணை நின்றது, இந்த பொறுப்பை தன் தோள் மீது ஏற்றுக்கொண்டது என்கிற வகையில் அவருடைய ஆய்வறிக்கை வெளியில் வர வேண்டும் என்று அக்கறைப்பட்டது. அது ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற வகையில் வரலாற்றை, மக்களுடைய இந்த தொன்மையை, மக்களுடைய மரபை பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த கம்யூனிஸ்ட் அக்கறையோட இந்த ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு கை கொடுப்பது என்று திட்டமிட்டோம். அப்படித்தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அவருடைய அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை வரவழைத்து அவரை மேடையில் ஏற்றி பேச வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். அந்த திட்டம் கசிந்து ஒன்றிய அரசு இந்த ஆய்வாளர் தன்னுடைய கருத்தை பொதுவெளியில் வெளிப்படுத்தக்கூடாது, பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் தடை விதித்து சுற்றறிக்கை வெளியிட்டது. அதற்கு பிறகு ஒரு பொய்யாக ஏற்கனவே அவர் சொன்ன ஆய்வு அல்ல, வேறு ஒன்று என்று ஒரு 114 பக்கங்களை கொண்ட இந்த ஆய்வு தான் உண்மையானது என்று அதற்காக ஒரு குழுவை 6 பேர் கொண்ட குழுவை, அவங்க எல்லாருமே RSS சேர்ந்தவர்கள், உருவாக்கி இப்படி எல்லா வகையிலும் சரி செய்து கீழடியை புதைப்பது, கீழடியின் இந்த ஆய்வை புதைப்பது என்கிற அந்த திட்டத்தை முறியடிக்கின்ற அக்கறை, அந்த அக்கறை தான், அந்த அக்கறையின் பால் தமிழ் மக்களுக்கு, மொழியின் மீது பற்று கொண்டவர்களுக்கு, அந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு இருந்த ஈர்ப்பின் காரணமாக நாம் செய்ய முடியாததை மக்கள் கலை இலக்கிய கழகம் செய்கிறது என்பதிலிருந்து இந்த விழாவை அவர்களெல்லாம் சேர்ந்து வெற்றியடைய செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான காரணம். அதற்கு பிறகு இதற்காக கடுமையாக உழைத்த, மிக குறுகிய காலம், தோழர் சொன்னது போல் குறுகிய காலத்தில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போ எல்லாம் ஒரு மாநாடு நடத்துவது, ஒரு விழா நடத்துவதுன்னு சொன்னாக்கா 20 லட்சத்துக்கு மேலே தொகை தேவைப்படுது. நாங்கள் தோழர்களுடைய உழைப்பை நம்பியிருந்தோம். எல்லோருமே உண்டியல் எடுத்து பேருந்துகளில், தொடர் வண்டிகளில் வீடு வீடாக போய் பிரச்சாரம் செய்து தோழர்களுடைய உழைப்பையும் ஈடுபாட்டையும் அக்கறையும் தான் நாங்கள் இந்த இசை விழாவுக்கான மூலதனமாக, முதலீடாக நாங்கள் திட்டமிட்டோம். அப்படி சென்றார்கள் தோழர்கள், கடுமையாக உழைத்தார்கள். இது இல்லாமல் இந்த விழாவுக்கு கருத்தியல் ரீதியாக ஆதரவு தரக்கூடியவர்கள், அவங்களோட சில பங்களிப்பு இருந்தது. அதை நம்ம குறைந்து சொல்ல முடியாது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட நாங்கள் கடனில் தான் இந்த இசை விழாவை நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட, கடனானாலும் கூட நம்ம இந்த கடமையை நம்ம செய்து முடிக்கணுங்கிற வகையில் இந்த இசை விழா வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா, கீழடிக்கு சென்று வந்த பிறகு கீழடிக்கு போகாதவர்கள் கூட நாம் அமைக்கக்கூடிய இந்த மேடையும் அதே போல் கண்காட்சியும் கீழடியை அவர்களுக்கு காட்டுவதாக, சென்று வராதவர்களுக்கு கீழடியை போய் பார்த்து வந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் நாம் அதை அமைக்க வேண்டும் சொல்லி அதில் கலை இயக்குநர்களை, நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கலை இயக்குநர்களை இந்த வேலையில் ஈடுபடுத்தி அவர்களாம் அதை காட்சிப்படுத்தினார்கள். அந்த வகையில் இந்த விழா என்பது அப்படி ஒரு உணர்வை உருவாக்கியது. கீழடிக்கே சென்று வந்தது போல உணர்வை உருவாக்கியது. அது மட்டுமல்ல, இந்த தலைப்பை கருத்தரங்கத்தில் பேசியவர்கள், மாலை நேரத்தில் பேசியவங்க, அதை கலை வடிவமாக நிகழ்த்தியவர்கள் என்கிற வகையில் அப்புறம் அட்டென்டிவாக கவனித்தாங்க. இதில் குறிப்பாக வேறு மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக தெலுங்கானாவிலிருந்து அவர்கள் மொழியை கடந்து இதே சப்ஜெக்டை, குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படுவதும், ஒன்றிய அரசு எப்படி மாநிலங்களை நசுக்குது
என்பதையும் குறிப்பாக இந்துத்துவா பற்றி அவங்களுடைய பாடல்களை அவங்க வெளிப்படுத்தினார்கள். இப்படி எல்லோருடைய உழைப்பும் பங்களிப்பும் உரையும் நிகழ்த்துவதும் என்பதாகவும் இந்த இசை விழா வெற்றி அடைஞ்சிருக்குது.